வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெடி. ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளிம்ஸ் வந்திருக்கு. அந்த தமிழில் பார்த்தோன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன். அவரோட லுக்கை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பழங்குடி மக்கள் அப்படி இருப்பாங்கள்ல, ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்வாங்கள்ல, ஒரு கிளானாக வாழ்வாங்கள்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கார். ஏன்னா அவர் நோஸ் ரிங், இயரிங்லாம் போட்டிருக்காரு, மாலை போட்டிருக்காரு. ஷர்ட்டு பார்க்க மாடர்னாக இருந்தால் கூட அவரோட லுக்கு பார்க்கும்போது எனக்கு ஏதோ பழங்குடி மக்கள் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுபோக அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறையா லாங்குவேஜில் விட்டுருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா, உள்ளே உள்ள வந்து சன்ரைஸ் மாதிரியான ஒரு ஃபீல் தருது. சன்ரைஸாக சன்செட் மாதிரியோ, சன்ரைஸ் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே, இவரோட பேர் பெடி அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ரைஸ் ஆஃப் பெடி அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்களோ என்னமோ, இல்லை டான் ஆஃப் பெடி அப்படின்ற மாதிரி. பெடினா என்னன்னு தெரில, ஒரு பேராக இருக்கலாம், அதனால் அப்படி சொல்கிறேன். அதான் எனக்கு தோணுது. இதை வச்சே லைட்டாக ஒரு குட்டி டீகோட் மாதிரி பண்ணால் எனக்கு என்னமா தோணுது, இவர் வந்து பழங்குடி மக்களாக இருப்பார். ஐ மீன் நானாக அசியூம் பண்ணி சொல்கிறேன். பழங்குடி மக்களாக இருக்கார், அவர் ஒரு விஷயத்துக்காக போராடி, எதிர்த்து போராடி வளர்ந்து வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த தமிழில் வச்சு மட்டுமே லைட்டாக குட்டியாக ஒரு டீகோட் பண்ணி சொல்கிறேன். நல்லாயிருக்கு, அந்த லுக்குமே நல்லாயிருக்கு. வாயில் ஏதோ சிறுட்டோ சம்திங் ஏதோ வச்சுருக்காரு. தாடிலாம் நிறையா வச்சு ஒரு லுக்கே வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி லுக்கில் ராம் சரண் நான் பெருசாக பார்த்ததில்ல. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லைட்டாக படிச்சிடலாம். ராம் சரண், ஜான்வி கபூர் தேவரால் இப்போ தான் பண்ணாங்க. ஏதோ டைலாகே அவங்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக ஒரே டைலாக் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அந்த படம் பார்க்கல, பட் கேள்விப்பட்டேன். ஏஆர் ரஹ்மான் இசைப்புயல், ஏஆர் ரஹ்மான். புச்சி பாபு சனா, ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை புச்சி பாபு சனா, ப்ரொடியூசர் வெங்கடா சதீஷ் கிலரு, மியூசிக் ஏஆர் ரஹ்மான், சினிமாட்டோகிராஃபி ஆர் ரத்னவேலு ஐஎஸ்சி, எடிட்டிங் நவீன் நூலி. ஓகே, நிறைய பேர் இருக்குது, நமக்கு நிறைய பேர் தெரியாது. ஆக்சுவலாக நிறைய லாங்குவேஜில் விட்டுருக்காங்கல்ல. தமிழில் வந்துட்டு பெத்தின்னு போட்டுருந்துச்சு அந்த டைட்டிலில். ஏன்னா பெட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த இட்டு வந்து நம்ம அப்படி படிக்கும்போது அப்படி படிக்கணும், பெட்டின்னு படிச்சுட்டு போயிடுவோம். அதனால் பெத்தி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்டு தான், ஆனால் அதான் சரியாகவும் இருக்கும். இல்லாட்டி இது காமெடி பண்ணுற மாதிரி ஆயிரும் டைட்டில் வச்ச. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளிம்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னொன்று தோணுது, ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளிம்ஸ்ன்றோன்னே இதுதான் அந்த ஷூட் பண்ணியிருப்பாங்கள்ல மொத்த மூவியுமே, இதுதான் அவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டாகவே இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளிம்ஸ்னு போட்டுருக்காங்க. ஏன்னா மூவி வந்து நம்ம பார்க்குற மாதிரியே அதே ஆர்டரில் எடுப்பாங்கன்னு கிடையாதுல்ல. ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஆர்டரில் அவங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக இருக்கும்னு தோணுது. சரி, நம்ம பார்த்துலாம், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து தெலுங்கு கிளிம்ஸு. ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் கிளிம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். మైత్రి ఒకటే పని చేసే నాకి ఓకే నాకు బతికే నాకి ఇంత పెద్ద బతికే బ్యాటా ఏదైనా ఈ నేల మీద ఉన్నప్పుడే చేసేయాల కొడతా ఏటి మళ్ళీ సెట్ మే எப்படி பேராக தான் இருக்கும்ண்ணா. இந்த கிரிக்கெட் தான் பேட் வச்சுருந்தாரு. என்னங்க மூவ் அது, செம்மையாக இருந்துச்சுல அது பார்க்க. நெக்ஸ்ட் இயரா 2026 அப்போ தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டை மட்டும் நமக்கு ஒரு கிளிம்ஸாக விட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த மூவ் பார்க்க. கிரிக்கெட்டில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான் அது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் அந்த மாதிரி மூவ் பார்த்ததே இல்லை. நான் புதுசாக கிரிக்கெட் ஆடினதும் இல்லை, அந்த மாதிரி மூவ் பார்த்ததும் இல்லை. நல்லா இருந்துச்சு, வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு போனது செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ் வெர்ஷன் பார்த்துடலாமா? சுமார் தானே புஷ்பா டைரக்டர். ஒரே வேலையை பண்ணுறதுக்கும் ஒரே மாதிரி படைக்கிறதுக்கும் இம்மாம் பெரிய வாழ்க்கை இருக்கு. இம்மாம் பெரிய வேளாண் பார்த்தீங்களா? ஏதா இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கப்பே பண்ணிடலாம். மார்க்கா பிறக்கவா போகிறோம். ரைட்டாக ஒரு புஷ்பா டச் இருக்குது. அதை ரிசம்பிள் பண்ணுறாங்களோ, தண்ணி மாதிரி பாஞ்சு போகிற அப்படின்ற மாதிரி ரிசம்பிள் பண்ணுறாங்களோ.
பண்ண எடுத்து தரவுறாரு இதில். இந்த பாருங்களேன், வச்சு ஒரு 2 அடிச்சுட்டு இறங்கி ஒரு ஷாட்டு. அப்பா, குளோபல் ஸ்டார் ராம் சரண். நைஸ், சூப்பராக இருந்துச்சு கேம்ஸ். பார்த்த வரைக்கும் வேறலாம் இருந்துச்சு. சுமார் தானே புஷ்பா டைரக்டர், இஃப் ஐ எம் நாட் ராங், தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் தான் நினைக்கிறேன், அவரோட ரைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, டைலாக்ஸ்லாம் அவர் எழுதியிருப்பாருன்னு தோணுது. அந்த லுக்குமே எனக்கு தெரிஞ்சு புஷ்பா அவரோட இது பார்க்க நல்லாவே ரிசம்பிள் பண்ணுது. எனக்கு என்ன கேட்டால் அப்படி தான் தெரிஞ்சு. அவரால் நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த லைட்டாக ஒரு டிகோட் பண்ணல, அதுவாக கூட இருக்கலாம் ஸ்டோரி. பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து இப்போ நம்ம டெய்லி பேசிஸில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்போம்ல, ஒரு ஒர்க்கோ நம்ம ரொட்டீனாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்போம்ல, காலையிலனா அப்படி, மதியானம் அப்படி, நைட்டான அப்படி, நம்ம ஒரு லூப் மாதிரி இருக்கும்ல, அதை விட்டு அந்த லூப்லேருந்து நான் வெளில வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிச்சு எதுவும் பண்ண போகிறாரோ, அதை கிரிக்கெட்டாக மாற்றி, நான் உங்களை மாதிரி கிடையாது, எனக்குன்னா நெக்ஸ்ட்டு லைஃபாக இருக்க போதே, நான் வேற ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டில் இறங்கி எதுவும் சம்பவம் பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் கிரிக்கெட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே அந்த பேட் எடுத்து தான் வந்தார். நம்ம காமிச்சதும் அதான், கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் காமிக்கிறாங்க. அந்த ஷாட், சிக்ஸர் ஷாட். ஓகே, பெடி ஃபர்ஸ்ட் ஷாட் கிளிம்ஸ் வேறு லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.